ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் பைரவன். பைரவனுக்கு தன் தம்பி காமேஸ்வரன் என்ற காமேஷுடன் அன்று மீட்டிங். கிளப்பில் எப்போதும் உட்காரும் இடத்தில் கையில் கிளாஸோடு பைரவன் காமேஷை வரவேற்க, ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டியா என்றவாறு உட்கார்ந்தார் காமேஷ். தனக்கென வைக்கப்பட்டிருந்த விஸ்கி வகையறாக்களை லேசாக ஒதுக்கிவிட்டு வெள்ளரிக்காய், வேர்க்கடலை முதலியவற்றை தன் பக்கம் இழுத்து ஹாட் கப் ஆஃப் காஃபி, நோ சுகர் என்று ஆர்டர் செய்துவிட்டு நிதானமாக பைரவனை பார்த்தார். தன் மனதை ஊடுருவிய அந்த பார்வையால் சற்று அசைக்கப்பட்டவராய், யூ ஹாவ் சீன் மீ பிஃபோர் என்று நக்கலடித்த பைரவன் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன் காமேஷ். நம்ம விஸ்வா இப்போ கொஞ்ச காலமாக சரியாக படிக்கிறதில்ல. போன மாதம் ஸ்கூல்லேருந்து வார்னிங் நோட்டீஸ் வந்தது. பள்ளியில் +1 to +2 ஸ்டூடெண்ட்ஸை ரிவ்யூ செய்வார்கள். 100% பாஸ் ரிசல்ட் வர வேண்டும் என்பதால் பின்தங்கிய மாணவர்கள் வீட்டுக்கு எச்சரித்து கடிதம் போடுவார்கள். வீட்டில் அவளும் சொன்னான். அவன் கிளாஸ் டீச்சர் 2 மாதம் முன்பு ஒரு நாள் நேரில் கூப்பிட்டு படிப்பில் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை என்றாலாம். உடனே எங்ககிட்ட சொல்லாமல் வார்னிங் லெட்டர் வந்தப்புறம் சொல்கிறா. சத்தம் போட்டேன். அது கிடக்கட்டும், விஸ்வா மேட்ரு கவலையாக இருக்குது என்று நிறுத்தினார். பின் மேலும் தொடர்ந்து, சற்று அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் திடீர்னு பின்தாக்கிட்டானே, எப்படி, ஏதாவது கெட்ட பழக்கம்? குரல் நடுங்க நிறுத்தினார் பைரவன். இரு டோன்ட் பி ஹஸ்டி. பேசி பார்த்தாயா? ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியல. டாக்டர் பத்ராச்சலம் இருக்காரே, லீடிங் சைக்காட்டிஸ்ட், அவரை ஒரு நடை போய் பார்த்தோம். இன்னும் ஓரிரு சிட்டிங் பார்த்துட்டு தான் சொல்ல முடியுமா. பேசிக்கிட்டே ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டதே என்றவாறு காமேஷ் பைரவனிடமிருந்து கோப்பையை வாங்கி நகர்த்தினார். நான் பேசி பார்க்குறேன். பைரவன் சிறிது கண்ணை மூடி யோசித்து பின் நிமிர்ந்தார். டேபிளை தட்டி, எஸ் தட்ஸ் இட், திஸ் மே ஒர்க் காமேஷ். விஸ்வாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நல்ல பாண்டிங் உண்டு உன்னோடு. நாளைக்கே பேசிடு சட்டென்று தெளிந்து விட்டார். மறுநாள் ஏற்கனவே பேசிக்கொண்டபடி கணவனும் மனைவியும் வெளியே கிளம்பினர். ஜோடியாக அப்பா அம்மா சென்ற காட்சி மிக ரம்யமாக இருந்தது விஸ்வாவுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சேர்ந்து போவதாலேயோ, அவனை சித்தப்பாவுடன் தனியே விடத்தான் இந்த ஏற்பாடு என்பது அவனுக்கே தெரியாதே. படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள டியூஷன் டீச்சர் இன்று லீவு. படிப்பு ஓடவில்லை. வாயில் மணி அடித்தது. வாட்டர் சர்ப்ரைஸ் சித்தப்பா. அவனுடைய ஃபேவரட் பிஸ்தா ஐஸ்கிரீம் மற்றும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சகிதம். வாங்க வாங்க. வரவேற்று அவர் தடுத்தும் கேளாமல் மிக்சியில் டொமேட்டோ ஜூஸ் அடித்து கொடுத்தான். டைனிங் டேபிளில் உட்கார்ந்தபடி காமேஷ், என்னப்பா ஹவ் ஆர் யூ? லாஸ்ட்டாக நான் பார்த்ததுக்கு இப்போ மீசை முளைச்சு நல்லா ஒசந்து ஜோராயிட்டியே. ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எப்படி போயிட்டுருக்கு? லேட்டஸ்ட்டாக என்ன படம் பார்த்த? ஏதாவது புது கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? யூ கேன் டெல் மீ என்று சிநேகமாய் அவன் தோளை தட்டினார். என்ன விஸ்வா, பதில் ஒற்றை வார்த்தையாக வருது. வாய் ஓயாமல் பேசுவியே, எல்லாம் ஓகே தானே? எனக்கு பயமாக இருக்கு சித்தப்பா. சட்டன அருகில் பயமா? அது எப்படி இருக்கும்? கருப்பா சிவப்பான்னு கேட்கும் விஸ்வாவுக்கு பயமா? என்னடா பயம் என்றார் ஹாஸ்யம் கலந்த ஆதாரத்துடன். சித்தப்பா, கொஞ்ச காலமாக அப்பா குடிக்கிறாரு. தினம் ஈவினிங் வீட்டுக்கு வரதில்ல. நடுராத்திரி வராரு. எனக்கு தெரியும். அம்மா அழுது கெஞ்சி சண்டையும் போட்டு பார்த்தாச்சு. நோ யூஸ். இப்போ 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. அதுவும் எனக்கு தெரியும். ஏதாவது டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு. சீச்சி, என்ன பேசுகிற நீ? அது மட்டும் இல்லை என் பயம். அப்பாவுக்கு திடீர்னு லிவர் ஃபெயிலியர், மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் என்று வந்துட்டா எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. மனசை ஒருமுகப்படுத்த பாடுபட வேண்டியிருக்கு. விஸ்வா, இப்போ என்ன, உங்கள் அப்பா குடிப்பழக்கத்தை விடணும் அதானே என்றார் காமேஷ். நடக்குமா? நடந்துடுச்சுன்னு நினச்சிக்க. எப்படி சித்தப்பா? லீவ் இட் டு மீ. மறுநாள் பைரவனின் ஆஃபீஸ் அவரது கேபின். அவன் சின்ன பையன், ஏதோ சொல்கிறான். மலிப்பிய பைரவனே, ஆல்ரைட் பைரவ், அவனுக்கு உன்கிட்ட உயிர். பெரிய ஒசரத்தில் உன்னை வச்சுருக்கான். அந்த உயரத்துலேருந்து நீ இறங்கிட்ட. ஓ, அதான் நல்லா படிக்கணும்னு நான் சொன்ன பேச்சை கேட்காம அவன் எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டானா? நான் அவனுக்கு அப்பாவா இல்லை அவன் எனக்கு அப்பாவா? படப்படத்தார் பைரவன். நிறுத்து பைரவ். பெற்று வளர்த்து வசதியான வாழ்க்கை தருவது இதை விட ரொம்ப முக்கியம். நல்ல ஒழுக்கமாக வாழ கொடுப்பது தான். அது உன்கிட்ட இருந்து தானே வரும். நீதானே எக்ஸாம்பிள், நீதானே ஹீரோ. நீயே தவறினால்? சாட்டையடியாக தாக்கிய கேள்விகள் பைரவனை உருக்குலைத்தன. குனிந்த தலை நிமிரவில்லை. சவுக்கடி தொடர்ந்தது. குடிப்பழக்கத்தை விட முடியாதுன்னு நீ நினச்சா என்னவெல்லாம் நடக்கும்னு யோசி. அவன் பயந்தா போல் வீட்டில் டிவோர்ஸ் ஆகலாம். விஸ்வாவின் படிப்பு கெட்டு போய் நீ பயந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகலாம். நல்ல சுபிக்ஷமாக வளர்ந்து வர குடும்பம். போதும், நான் என்ன செய்யணும்? ஹேபிட்டை நிறுத்துவது ஈஸியாக என்ன? ஒப்புக்கிறேன். பள்ளத்தில் சறுக்கி விழுவது ஈஸி. அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம்தான். அதுக்கான அழுத்தமான காரணம் விஸ்வா. அவன் நாம் பெறாத பிள்ளை. அவனை நாம் இழந்து விடலாமா? எல்லா ஜீவராசியும் தன் குட்டிகளுக்கு வாழும் முறையை மட்டுமே கற்றுக் கொடுத்தது. ஆனால் மனுஷன், he can be a bad example too. Choice is yours. 10 நாட்களாக மாலை டியூஷன் முடிந்து விஸ்வா
ரூமிலிருந்து வெளியே வரும் நேரம் அப்பா வீட்டில் இருக்கிறார். அம்மாவுடன் மொக்கை ஜோக்கடித்து எல்லோரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு ஒரே கோலாகலம்தான். அன்று டின்னர் முடித்ததும் கணக்கு புக்கை எடுத்து கொண்டு வந்து விட்டான் விஸ்வா. பைரவன் கணக்கு மட்டுமின்றி வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்தார்.